சார், நீங்க நேர்மையானவர்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதால உங்க நேர்மைக்கு ஒன்றும் பங்கம் வந்துடாது சார். சார், சாதகமா மட்டும் நீங்க எங்களுக்கு தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னா ஈசிஆர்ல இருக்கிற என்னோட 2 பங்களால ஒண்ணு உங்க சன் பேர்லயும் இன்னொன்னு உங்க டாக்டர் பேர்லயும் உடனே எழுதி வச்சிடறோம் சார். நாங்க சாதகமா தான் முடிவு வரும்னு நம்புறோம் சார். ப்ளீஸ். யுவர் ஆனர், நாங்க எல்லா ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல குடுக்கிற எந்த எவிடன்ஸுமே நிச்சயம் உண்மையா இருக்காது. தயவு செஞ்சு அதெல்லாம் கன்சிடர் பண்ணாம வேலுக்கு சரியான நீதியை வழங்கி தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்பா, நமக்கு தீர்ப்பு சாதகமா தானே வரும். நீ கவலைப்படாதமா, நமக்கு தான் சாதகமா வரும். இரு தரப்பும் சமர்ப்பித்த ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்கள் பரிசீலிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் உண்மையான குற்றவாளி யார் என்று கண்டுபிடிப்பது சற்று சிரமம்தான். இன்றைய டெக்னாலஜி உலகம் எதை வேண்டுமானாலும் தனக்கு சாதகமாக வளைத்துக் கொண்டு உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் மாற்றி அமைக்கும் அளவிற்கு பெரிதாகிவிட்டது. வேல்முருகன் இந்த குற்றத்தை செய்யவில்லை என லாயர் தரப்பு தங்களிடம் இருந்த ஆதாரங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்தாலும் இன்னமும் முக்கியமான ஒரு ஆதாரத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் சமர்ப்பிக்க தவறிவிட்டது. அது என்னவென்றால், இறந்து போனதாக ஒப்படைக்கப்பட்ட டெட் பாடி நந்தினியின் டெட் பாடி இல்லை என 15 நாள் கெடு கேட்ட லாயர் அதன் பின்பு தகுந்த ஆதாரத்தை கோர்ட்டிற்கு சமர்ப்பிக்கவில்லை. அதோடு 2 தரப்பிலும் சமர்ப்பித்த ஆதாரங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று சளைத்தவை அல்ல. இதன் அடிப்படையில் தீர்ப்பு எழுதுவதை விட மனித நேயத்தின் அடிப்படையில் தீர்ப்பு எழுதுவதே சரி என தோன்றுகிறது. நந்தினி என்ற பெண் கொலை செய்யப்பட்டதாக ஏற்கனவே போலீஸ் தரப்பு விசாரணை மேற்கொண்டு அளித்த சாட்சியங்களையே இறுதி சாட்சியங்களாக எடுத்துக்கொண்டு உண்மையான குற்றவாளி வேல்முருகன் தான் என இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அதோடு குற்றவாளியான வேல்முருகனுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை அளிப்பதாக தீர்ப்பளிக்கிறது. இனிமேலாவது இது போன்ற குற்றத்தில் ஈடுபடுவது தங்களுடைய வாழ்க்கையையும் சேர்த்து இழக்கக்கூடும் என்பதற்கு சான்றாக இந்த தீர்ப்பு அமைய வேண்டுமென விரும்பி இந்த கோர்ட் இத்துடன் களைய உத்தரவிடுகிறேன்.
கான்ஸ்டபிள் இங்க வாங்க. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. உயிர் வேதனை தரும் வார்த்தையை உறவே நீ பேசுவதோ? குயில் வீட்டையே குடை சாய்த்திட புயல் காற்று வீசுவதோ? விதியின் ஆட்டம் ஓயாதே, எதுவும் விளையாட்டே வாடாதே. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. மொட்டுவிடும் பூவை காட்டுவது எப்பொழுதும் வாசமே. என்னம்மா கடைசியில ஜட்ஜ் இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு? ஏ கீர்த்தி, நான் கூட கொஞ்ச நேரத்துல இந்த செல்வி ஒரு குரூப்பை கூட்டு வந்து சாட்சிக்காரங்கன்னு சொன்னா பாரு. அந்த குரூப்பை பார்த்ததும் நான் பயந்தே போயிட்டேன்டி, எங்க வேலு விடுதலை ஆயிடுவானோன்னு. ஆடின ஆட்டம் கொஞ்ச நஞ்சமாமா. இந்த வேலு கழுத்துல தூக்கி ஏற போதுன்னு சந்தோஷத்தை விட அந்த செல்வி கழுத்துல இருந்து தாலி இறங்க போதுங்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லம்மா.